ஸ்டூடெண்ட்ஸ் நம்மோட காமர்ஸ் எக்ஸ்ப்ளோரர் மீடியா சேனலில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸுக்கெல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற லிஸ்ட்டு தான் இது. இந்த சப்ஜெக்டுக்குரிய வீடியோஸ்க்கு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஓகே, ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், கார்ப்பரேட் அக்கௌண்டிங், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், காஸ்ட் அக்கௌண்டிங், இந்த எல்லா சப்ஜெக்ட்டுக்குமாய் பிளேலிஸ்ட்டும் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணிக்கோங்க. வணக்கம். இன்றைக்கி நம்ம இன்கம் டேக்ஸ் லா அண்ட் ப்ராக்டிஸ் சப்ஜெக்டில் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் சாப்டரில் டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ். நம்மளோட சேனலில் ஏற்கனவே இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் சாப்டரில் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸ்க்கான லிங்க்கை நான் உங்களுக்காக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ் எப்போ இந்த ஹெட்டிங்கில் கவர் ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸே இன்கமில் 5 ஹெட்டிங் இருக்குது இல்லையா? அதில் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன்லேயும் சார்ஜ் பண்ணுவோம் டேக்ஸபிள், இல்லைன்னா அதர் சோர்சஸ் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ்லேயும் என்ன ஆகும்? சார்ஜபிள். ஓகே, எப்போ அதர் சோர்சஸில் சார்ஜபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசசி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு, செக்யூரிட்டிஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ணுறாருன்னா இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் இந்த ஹெட்டிங்கில் சார்ஜ் பண்ணணும். ஓகே, எப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன் இந்த ஹெட்டிங்கில் கவர் ஆகும், இந்த ஹெட்டிங்கில் டேக்ஸபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசசியோட செக்யூரிட்டியை அவர் ஸ்டாக் இன் ட்ரேடாக வச்சுருக்காரு அப்படின்னா அப்போ பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன் இந்த ஹெட்டிங்கில் டேக்ஸபிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த டிஃப்ரென்ஸை தெரிஞ்சுக்கணும். ஓகே, அசசி இன்வெஸ்ட்மெண்ட்டாக வச்சுருந்தா இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் இந்த ஹெட்டிங்கில் கவர் ஆகும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த செக்யூரிட்டிக்குரிய மீனிங் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். டிஎஸ் ரெட்டி, ஹரிபிரசாத் ரெட்டி புக்கில் பேஜ் நம்பர் 9.8 கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி அப்படின்றதுக்கு இன்கம் டேக்ஸ் ஆக்டில் எந்த மீனிங்கும் கொடுக்கல. ஓகேவா? பட் செக்யூரிட்டி அப்படின்றதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா டாக்குமெண்ட் அக்னாலேஜிங் த டெப்ட். ஓகே, அதாவது கடன் வாங்குறவங்க கடன் வாங்கியிருக்கோன்றதுக்கு அக்னாலேஜ்மெண்ட்டாக ஒரு டாக்குமெண்ட் கொடுப்பாங்க, அதுதான் செக்யூரிட்டி. ஓகே, கடன் வாங்குறவங்க அந்த கடன் வாங்கினதுக்கு அக்னாலேஜ் பண்ணுற டாக்குமெண்ட் தான் என்னது? செக்யூரிட்டி. ஓகே, யாரெல்லாம் செக்யூரிட்டிஸ் இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 18 படி இவங்கெல்லாம் இந்த அத்தாரிட்டிஸ் எல்லாம் செக்யூரிட்டி இஷ்யூ பண்ணலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணலாம், ஸ்டேட் கவர்மெண்ட், லோக்கல் அத்தாரிட்டி, கம்பெனி, ஸ்டாச்சுட்டரி கார்பரேஷன்ஸ் இவங்க எல்லாமே என்ன பண்ணலாம்னா செக்யூரிட்டி இஷ்யூ பண்ணலாம். அதாவது இவங்க எல்லாருக்குமே பணம் தேவைப்படுது, பணம் கடனாக தேவைப்படுது அப்படின்னா அவங்க பப்ளிக்கிட்டேயோ மற்றவங்கக்கிட்டேயோ பணம் கடன் வாங்கிட்டு அந்த கடன் வாங்கினதுக்கு அக்னாலேஜ்மெண்ட்டாக டாக்குமெண்ட் கொடுப்பாங்க, அதுதான் செக்யூரிட்டி. ஓகே, அடுத்து நீங்கள் இந்த இன்ட்ரெஸ்டோட மீனிங் தெரிஞ்சுக்கணும். இந்த இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன். ஓகே, அதாவது கடன் கொடுக்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரிட்டர்னாக கிடைக்கும். எதுக்காக ரிட்டர்னாக கிடைக்குது அப்படின்னா தேர் இஸ் எ ரிஸ்க் இன்வால்வ்டு. மற்றவங்க கிட்ட அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க பணத்தை கடனாக கொடுத்துருக்காங்க, அதில் ரிஸ்க் இன்வால்வ் ஆகிருக்கு. அந்த ரிஸ்க்குக்கு அவங்க ரிசீவ் பண்ணக்கூடிய ரிட்டர்ன் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ பாருங்கள், ரிட்டர்ன் ரிசீவ்டு பை எ கிரெடிட்டார் ஹூ ஹாஸ் கிவன் ஹிஸ் மணி ஆஸ் டெப்ட். கிரெடிட்டார் அப்படின்றது யாருன்னா அவரோட பணத்தை அவர் கடன் கொடுத்துருக்காரு, அவங்க தான் கிரெடிட்டார். அப்போ அவர் ரிசீவ் பண்ணக்கூடிய அந்த ரிட்டர்ன் தான் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது 228B எதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ்னு கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டி அப்படின்றது என்னென்னா நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா, யாரெல்லாம் இஷ்யூ பண்ணுறாங்கன்னு, அதை வச்சு தான் கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டி பை சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட், இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபென்ச்சர் பை லோக்கல் அத்தாரிட்டி, இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபென்ச்சர் பை கம்பெனி. ஓகேவா? யாரெல்லாம் இஷ்யூ பண்ணலான்னு பார்த்தோம் இல்லையா, ஸ்டாச்சுட்டரி கார்பரேஷன். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டி, டிபென்ச்சர் பை இவங்க யார் இஷ்யூ பண்ணாங்களோ இது எல்லாமே இன்ட்ரெஸ்ட்டு தான். ஓகே, ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ்க்கு என்ன அடிப்படையில் சார்ஜ் பண்ணுவாங்க, பேசிஸ் ஆஃப் சார்ஜை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ என்ன அக்கௌண்டிங் சிஸ்டம் அசசி மெயின்டைன் பண்ணுறாரோ அந்த அடிப்படையில் தான் இன்கம் டேக்ஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. 2 மெத்தட் ஆஃப் அக்கௌண்டிங் சிஸ்டம் இருக்குது. கேஷ் மெத்தட் ஆஃப் அக்கௌண்டிங் சிஸ்டம் இருக்குது, மெர்கன்டைல் சிஸ்டம் ஆஃப் அக்கௌண்டிங் சிஸ்டம் இருக்குது. அசசி
கேஷ் மெத்தட் ஆஃப் அக்கௌண்டிங் சிஸ்டம் வந்து அடாப்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா டேக்ஸ் என்ன பேசிஸ்னால் ரிசீப்ட் பேசிஸில் சார்ஜ் பண்ணுவாங்க. அதாவது எப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸை ரிசீவ் பண்ணுறாங்களோ அப்போ வந்து டேக்ஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. மெர்கன்டைல் சிஸ்டம் அப்படின்னா என்ன? மெர்கன்டைல் சிஸ்டம் ஆஃப் அக்கௌண்டிங்க்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இன்கமோ எக்ஸ்பெண்டிச்சரோ வந்து ரிலேட் டு த கரண்ட் இயராக இருந்தாலே அவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அக்கௌண்ட்ஸில் காட்டிடுவாங்க. ஓகே, கரண்ட் இயராக இருக்கணும். அந்த இன்கம் ரிசீவ்டோ இல்லை நாட் ரிசீவ்டோ, இல்லை எக்ஸ்பெண்டிச்சராக இருந்தால் அது பெய்டோ நாட் பெய்டோ, எனிவே இட் இஸ் ரிலேட்டட் டு கரண்ட் இயர். இந்த பேசிஸில் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறது தான் நம்ம மெர்கன்டைல் சிஸ்டம் ஆஃப் அக்கௌண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அடிப்படையில் அவர் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணினா டேக்ஸ் வந்து எப்போ சார்ஜ் பண்ணுவாங்கன்னா ஆன் டியூ பேசிஸ். ஓகே, டியூ பேசிஸ் அப்படின்னா எப்போ வந்து அதுக்குரிய இன்ட்ரெஸ்ட் டியூ டேட் இருக்கும் இல்லையா, அப்போவே வந்து டேக்ஸ் வந்து சார்ஜ் பண்ணலாம். ஒருவேளை எந்த மெத்தட் ஆஃப் அக்கௌண்டிங்குமே ஃபாலோ பண்ணலை, அந்த அசசி வந்து ஆல்டர்னேட்டிவ்லி எப்படி தோணுதோ ஃபாலோ பண்ணுறாரு அப்படின்னா டேக்ஸ் என்ன பேசிஸில் சார்ஜ் பண்ணுவாங்க இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூ பேசிஸில் தான் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஓகே, அடுத்து நம்ம வந்து டைப்ஸ் ஆஃப் செக்யூரிட்டிஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். டைப்ஸ் ஆஃப் செக்யூரிட்டிஸ் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் செக்யூரிட்டிஸ் இருக்குது. என்னென்ன டைப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இருக்குது, நான் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இருக்குது. கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்லேயே வந்து எக்ஸம்ப்டட் செக்யூரிட்டிஸ், டேக்ஸபிள் செக்யூரிட்டிஸ் அப்படின்னு பிரிக்கலாம். எக்ஸம்ப்டட் செக்யூரிட்டிஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேக்ஸ் கிடையாது, வரி விலக்கு உண்டு. ஓகேவா? ஸோ அதுதான் நம்ம எக்ஸம்ப்டட் செக்யூரிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எதெல்லாம் எக்ஸம்ப்டட் செக்யூரிட்டிஸ் அப்படின்றது வந்து அண்டர் செக்ஷன் 10 ஆஃப் 15 கொடுத்துருக்காங்க. இன்கம் டேக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களோட புக்கில் பேஜ் நம்பர் 9.10 கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து டேக்ஸ் கிடையாது. ஓகே, ஸோ நீங்கள் இது வந்து நிறையவே இருக்குது, உங்களோட புக்கில் பார்த்து படிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் நான் ஃபஸ்ட்டு ஒரு 2-3 மட்டும் சொல்கிறேன். நேஷ்னல் பிளான் சர்டிஃபிகேட், போஸ்ட் ஆஃபீஸ் நேஷ்னல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட், ஃபிக்ஸட் டெபாசிட் கவர்மெண்ட் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட், இதெல்லாமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா இந்த செக்யூரிட்டிஸ்க்கு வந்து டேக்ஸ் கிடையாது, ஃபுல்லி எக்ஸம்ப்டட். ஓகே, அடுத்து கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்லேயே டேக்ஸபிள் செக்யூரிட்டிஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த செக்யூரிட்டிஸ்க்கெல்லாம் டேக்ஸ் உண்டு. இந்த டேக்ஸபிள் செக்யூரிட்டிஸை பொறுத்த வரைக்கும், கவர்மெண்ட்டோட டேக்ஸபிள் செக்யூரிட்டிஸை பொறுத்த வரைக்கும் நோ டேக்ஸ் இஸ் டிடக்டட் அட் சோர்ஸ். டேக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, அதாவது இன்கம் அந்த கவர்மெண்ட்டே வந்து அந்த செக்யூரிட்டிஸ்க்கு வந்து அவங்களே வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா டேக்ஸை வந்து டிடக்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா தான் அசசிக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டு போகும். டேக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ், எந்த இன்கமாக இருந்தாலும் பரவாயில்ல, டேக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ் அப்படின்றது என்னென்னா அசசிக்கிட்ட போய் சேர்றதுக்கு முன்னாடியே வந்து அது யார் வந்து அந்த செக்யூரிட்டி வச்சுருக்காங்களோ அவங்களே வந்து டிடக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுதான் டேக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை பொறுத்த வரைக்கும் நோ டேக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ். ஓகே, ஸோ டேக்ஸை டிடக்டட் அட் சோர்ஸ் கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா நான் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இருக்குது. இந்த நான் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்லேயும் 2 டைப் இருக்குது. டேக்ஸ் ஃப்ரீ கமர்ஷியல் செக்யூரிட்டிஸ், லெஸ் டேக்ஸ் கமர்ஷியல் செக்யூரிட்டிஸ். இப்போ பார்த்தீங்கன்னா டேக்ஸ் ஃப்ரீ கமர்ஷியல் செக்யூரிட்டிஸ் அப்படின்னா அதுக்கு டேக்ஸ் கிடையாதா அப்படின்னா டேக்ஸ் உண்டு. ஓகே, ஆனால் அதை யார் பே பண்ணுவான்றது தான் இங்கே விஷயம். இப்போ டேக்ஸ் ஃப்ரீ கமர்ஷியல் செக்யூரிட்டிஸ்க்கு கம்பெனி தான் டேக்ஸ் பே பண்ணுவாங்க. ஓகே, ஸோ த இன்ட்ரெஸ்ட் இஸ் டேக்ஸ் ஆன் இன்ட்ரெஸ்ட் இஸ் பேபிள் பை த கம்பெனி. கம்பெனி தான் டேக்ஸ் பே பண்ணுவாங்க. அசசி வந்து டேக்ஸ் பே பண்ண தேவையில்லை, அதனால அதுக்கு பேர் டேக்ஸ் ஃப்ரீ செக்யூரிட்டிஸ். அப்போ நம்ம ஏன் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸில் அசசி காட்டுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அதை காட்டிடுவாங்க அமௌண்ட்டை. ஓகேவா? காட்டினதுக்கப்புறமா பெய்டு பை த கம்பெனி, யார் கம்பெனி வந்து பே பண்ணிட்டாங்க இல்லையா டேக்ஸு, அதை வந்து லேட்டராக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிடக்ட் பண்ணிடலாம், ரெடியூஸ்டு ஃப்ரம் த டேக்ஸ் பேபிள் பை த அசசி. ஓகேவா? ஸோ அசசி வந்து காட்டுவார், ஆனால் வந்து கம்பெனி பே பண்ண டேக்ஸை வந்து டிடக்ட் பண்ணிடுவார். ஓகேவா? ஸோ டேக்ஸ் ஃப்ரீ மீன்ஸ் டேக்ஸ் ஃப்ரீ கிடையாது, கம்பெனி பே பண்ணியிருப்பாங்க. அசசி இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸில் காட்டணும், அதுக்கப்புறமா அதை என்ன பண்ணணும், ரெடியூஸ் பண்ணணும். இதுதான் டேக்ஸ் ஃப்ரீ கமர்ஷியல் செக்யூரிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம்.
அடுத்து பார்த்தீங்கன்னா லெஸ் டேக்ஸ் செக்யூரிட்டிஸ். ஓகே, ஸோ இந்த லெஸ் டேக்ஸ் செக்யூரிட்டிஸ் அப்படின்றதுக்கு இன்னொரு நேம் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா டேக்ஸபிள் செக்யூரிட்டிஸ். ஓகே, ஸோ இந்த டேக்ஸபிள் செக்யூரிட்டிஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு அசசிக்கு டேக்ஸ் இருக்குது. ஓகே, பட் இன்கம் டேக்ஸஸ் டிடக்டட் அட் சோர்ஸ். ஓகே, ஸோ டேக்ஸை வந்து ஏற்கனவே என்ன பண்ணிடுவாங்க, டிடக்ட் பண்ணிடுவாங்க, கம்பெனி டிடக்டட் சோர்ஸ். அப்போ அசசி கிட்ட வரும்போது என்ன பண்ணணும்னா டிடக்டட் அட் சோர்ஸ்னால் நம்ம ஏற்கனவே கேஷுவல் இன்கமில் பார்த்துருக்கோம். அதாவது டிடக்டட் அட் சோர்ஸ் அப்படின்னா அசசிக்கு நம்ம கேல்குலேட் பண்ணும்போது கிராஸ் அமௌண்ட் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இந்த லெஸ் டேக்ஸ் கமர்ஷியல் செக்யூரிட்டிஸ்க்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், கிராஸ் அப் பண்ணணும். ஓகேவா, கிராஸ் அப்போட ரூல்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். கிராஸிங் அப் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸாக இருந்தது அப்படின்னா நம்ம கிராஸிங் அப் அமௌண்ட்டு கண்டுபிடிக்கணும். அதாவது அசசி கையில் வர்றதுக்கு முன்னாடியே அந்த இன்கம்க்கு வந்து டேக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ் இருந்தது அப்படின்னா அசசி கிட்ட வரும்போது நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பாக கிராஸ் அப் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ இந்த ரூல்ஸ் ஃபார் கிராஸிங் அப் தெரிஞ்சுக்கணும். கேஷுவல் இன்கம் மாதிரி இதுலேயும் கிராஸ் அப் இருக்குது. ஆனால் எந்தெந்த செக்யூரிட்டிஸ்க்கு கிராஸ் அப் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா டேக்ஸ் ஃப்ரீ கமர்ஷியல் செக்யூரிட்டிஸ். டேக்ஸ் ஃப்ரீ கமர்ஷியல் செக்யூரிட்டிஸ்னால் என்னன்னு சொன்னேன் நான், இது வந்து கம்பெனியே டேக்ஸ் பே பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ டேக்ஸ் ஃப்ரீ கமர்ஷியல் செக்யூரிட்டிஸ்க்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கம்பல்சரி இந்த வேர்டு பார்த்தாலே கிராஸ் அப் பண்ணிடணும். ஓகேவா, ஏன்னா கம்பெனி பே பண்ணியிருப்பாங்க டேக்ஸு, அதனால கிராஸ் அப் பண்ணி தான் அசசி கிட்ட காட்டணும். அடுத்து லெஸ் டேக்ஸ் செக்யூரிட்டிஸ். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெதர் த நெட் அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் இஸ் கிவன் இட் இஸ் கிராஸ்ட் அப். அதாவது லெஸ் டேக்ஸ் செக்யூரிட்டிஸ், இதுக்கு இன்னொரு பேர் என்ன, டேக்ஸபிள் செக்யூரிட்டிஸா. அதில் வந்து நெட் அமௌண்ட்டு அப்படின்னு கொடுத்துருந்தாலோ இல்லை இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு அப்படின்னு கொடுத்துருந்தாலோ நம்ம கிராஸ் அப் பண்ணணும். ஓகேவா, ஒருவேளை நீங்கள் தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டே கேல்குலேட் பண்ணுறீங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட் பண்ணுறதுனா என்ன, சப்போஸ் செக்யூரிட்டியோட அமௌண்ட் வந்து 10 லட்சம்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 10% கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டே கொடுக்கல, நீங்கள் தான் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கேல்குலேட் பண்ண போகிறீங்க. நீங்கள் கேல்குலேட் பண்ணும்போது கிராஸ் அப் பண்ண தேவையில்லை. இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் கேல்குலேட் பண்ணுறீங்கன்னா என்ன பண்ண தேவையில்லை, கிராஸ் அப் பண்ண தேவையில்லை. இதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் ரூல்ஸ். ஓகே, ஸோ அடுத்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் 2 டைப் பார்த்தோம் இல்லையா, டேக்ஸபிள் செக்யூரிட்டிஸ், டேக்ஸபிள் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். இதில் டிடிஎஸ் பண்ண மாட்டாங்க, நோ டேக்ஸஸ் டிடக்டட் அட் சோர்ஸ். நம்ம எதுக்காக கிராஸ் அப் பண்ணுவோம், டேக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸாக இருந்தால் தானே கிராஸ் அப் பண்ணுவோம். ஸோ கவர்மெண்ட் டேக்ஸபிள் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்க்கு நீங்கள் என்ன பண்ண தேவையில்லை, கிராஸ் அப் பண்ண தேவையில்லை. ஓகே, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் டேக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. எதுக்கெல்லாம் டேக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ் கிடையாது அப்படின்ற லிஸ்ட்டும் இங்கே கொடுத்துருக்காங்க. டேக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ் அப்படின்றது லிஸ்ட். இது இன்ட்ரெஸ்ட் பேயபிள் ஆன் 4.5 நேஷனல் டிஃபென்ஸ் பாண்டு இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இது வந்து டேக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ் பண்ணலைன்னு அர்த்தம். நேஷனல் டிஃபென்ஸ் லோன் 4.5 and 3/4% இன்ட்ரெஸ்ட் பேயபிள் ஆன் நேஷனல் டெவலப்மெண்ட் பாண்ட்ஸ். ஸோ இதில் மென்ஷன் பண்ணியிருக்கதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னா இதுக்கு வந்து டேக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ் பண்ணலை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ இன்றைக்கி நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ்னால் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்குரிய ரூல்ஸு டைப்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் போட்டு பார்க்கலாம். நீங்கள் ப்ராப்ளம் போட்டு பார்க்கும்போது ரூல்ஸ் எல்லாம் இன்னுமே உங்களுக்கு கிளியராக புரியும். கண்டிப்பாக அந்த வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நன்றி.